இப்போ நம்ம தினமும் யூஸ் பண்ற ஒரு தீக்குச்சி ஒரு விஞ்ஞானி மூலியமா கண்டுபிடிச்சது கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறது உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு தெரியும்? அதுவும் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குச்சியில ரசாயனம் கலந்த ஒரு குச்சியில முனையில பாத்தீங்கன்னா கீழே உரசும் போது பாத்தீங்கன்னா தீ எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் உலகத்திலேயே நம்ம நம்ம முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மேட்ச் ஸ்டிக் தீப்பெட்டி. 200 வருஷத்துக்கு முன்னாடி தற்செயலா எப்படி தீப்பெட்டியை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிகே மாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி. தீக்குச்சி வரதுக்கு முன்னாடி கல்லை உரிச்சினாங்க, இரும்பு அடிச்சு நெருப்பை உருவாக்குனாங்க, மரத்தை தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நெருப்பை வர வச்சாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. இது மழை காலத்திலையும் பிரச்சனையாவே இருந்தது. கையில நெருப்பு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பெரிய ஒரு கனவாவே இருந்துட்டு இருந்தது. 1826 இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் வால்கர் ஒரு ரசாயன கடையை நடத்திட்டு வந்திருக்காரு. அதுல பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைட்டும் சல்பர் கம்முன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் ஒரு குச்சியில வச்சு கிளறி இருக்காரு. அந்த குச்சி முனையில கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் கீழே வச்சு தெரியாம கீறும் போது பாத்தீங்கன்னா நெருப்பு வந்திருக்கு. நிறைய டைம் ஜான் வால்கர் அதை சோதிக்க ஆரம்பிச்சாரு. அது தீக்குச்சி முனையில ரசாயன கலவையை வச்சு கீழே உரசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெடிப்பு வந்திருக்கு. அதுவும் இல்லாம பாதுகாப்பும் இல்லாம இருந்திருக்கு. குஸ்டஃப் எரிபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் சிவப்பு பாஸ்பரஸையும் கண்ணாடி துகள்களையும் தீப்பெட்டியோட பக்கவாட்டில் வச்சிருக்காரு. இதுல பக்கவாட்டில் வைக்கும்போது தீப்பெட்டியோட குச்சி எடுத்து உரசும் போது பாத்தீங்கன்னா தீ பத்த ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு தீயாவும் அது ஒழுங்கா எரியிற தன்மையுள்ள தீயாவும் இருக்கிறதுனால சேஃப்டி மெஷர்மெண்டா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சேஃப்டியா இருக்கிறதுனால ஃபயர் ஆக்சிடென்ட் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது இந்தியாவில் தீப்பெட்டி அதிகமாகவே பிரபலமானுச்சு. அதுவும் தமிழ்நாட்டில் சிவகாசியில் இப்பயும் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி உற்பத்தியில குட்டி ஜப்பான்னே சொல்லிட்டு அழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம தினமும் யூஸ் பண்ற பொருட்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.